தமிழர்கள் அனுர அரசிடம் எதிர்பார்க்க முடியாது, அடித்து கூறும் ஸ்ரீதரன். கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. யாழ் தேவி தொடருந்து மீது தாக்குதல், 3 கைது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீதான வரி குறித்து வெளியான அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் தெளிவுபடுத்திய அமைச்சர். சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கவலைக்கிடமாகும் திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நிலை. பிரான்சில் கத்திக்குத்து தாக்குதல், ஒருவர் பலி, தீவிரவாத தாக்குதல் என உறுதி. தமிழருக்கான தீர்வு திட்டத்தை அரசு தரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரது நிலைப்பாடு தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எமக்கான தீர்வு திட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இப்போது நாங்கள் தான் பசியுடன் இருக்கின்றோம். பசியுடன் இருப்பவர்கள் தானே என்ன தேவை என்று கேட்க முடியும். உணவை வைத்திருப்பவன் பசியுடன் இருப்பவனை பார்த்து உனக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை. எனவே எம்முடைய பசிக்குரிய உணவு எதுவென்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். சுமார் 80 வருடங்களாக தமிழர்களாகிய நாம் உரிமை பசியுடன் வாழ்கிறோம். இந்த உரிமை பசிக்காக நாம் செய்த தியாகங்கள் அளப்பரியவை. அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம். எனவே எம்முடைய உரிமை போராட்டமும் தமிழர் அரசியலும் உரிமைக்காக போராடி மாண்ட உயிர்களின் மீதும் சாம்பல் மேட்டின் மீதும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயன்றவரை உரிமைகளுக்காக போராடி வரும் தமிழீழத்தின் தேவை மற்றும் கோரிக்கை என்னவென்பதை நாங்கள் தான் வெளிப்படையாக கூற வேண்டும். மாறாக அரசாங்கம் கூறும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. இவ்விடயத்தில் நாம் மாத்திரமின்றி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் பேருந்தின் பயண பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பண்டாரவளை காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி சமூகத்தின் கல்வியை மேம்படுத்துவதற்காக மாற்றுத்திறனாளி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய குழுவினருடன் சந்திப்பொன்று பிப்ரவரி 22 நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், விசேட தேவையுடையவர்கள் பொது சமூகத்தில் இயல்பான வாழ்க்கையை முன்னெடுக்க தேவையான சமூக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாகவும் நாம் அதனை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எமது நாட்டில் பல கொள்கைகள் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதுதான் பிரச்சினை. நாம் பார்ப்பது போல் கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு முக்கிய விடயம். அதுதான் 2025 வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு பணிகளுக்காக குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். கல்வி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வியை ஒரு தலைப்பாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதற்கு தேவையானவர்களை நியமித்துள்ளோம். கல்வியில் ஒரு பாரிய மாற்றத்துக்கு நாம் இப்போது தயாராகி வருகின்றோம். 2025 ஆண்டு இது தொடர்பான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு 2026 இது நடைமுறைப்படுத்தப்பட தொடங்கும். இது முழுமுறைமையும் மாற்றும் நீண்டகால திட்டம். நிச்சயமாக விசேட தேவைகளை கொண்ட பிள்ளைகளின் கல்வி முறைக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். அனைத்து பாடசாலைகளிலும் விசேட தேவையுடைய பிள்ளைகள் வளமை போன்று கல்வியில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது ஒரு பெரிய செயல்முறை. ஒரேயடியாக அதை செய்ய முடியாது. படிப்படியாக அந்த இலக்குகளை அடைவோம் என்று நம்புகிறோம். முதற்கட்ட நடவடிக்கையாக ஒரு கல்வி நிர்வாக வலயத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாடசாலையிலாவது
இந்த பிள்ளைகளை கல்வி கற்க தகுதியுடையவர்களாக மாற்ற நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட மூவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் தேவி தொடருந்து நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது தொடர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடருந்தில் பயணித்த நபர் ஒருவர் அரிகாலை பகுதியில் வைத்து கல்லெறிவதை தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் காணொலியாக பதிவாகியுள்ளது. ஏற்கனவே நடாத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து யாழ் தொடருந்து நிலையத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்போது 15 தொடக்கம் 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என காவல்துறை தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது வேறொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் கூறுகையில், வர்த்தமானி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் வரி கூறுகளை மறுபரிசீலனை செய்வதற்கான எந்த விவாதங்களும் திட்டங்களும் இல்லை என கூறியுள்ளார். அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் கனிஷ்ட மட்டத்தில் ஆக குறைந்த சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் 2 வழங்கப்படுகின்றன. ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 17,800 ரூபாவும், மேலும் கொடுப்பனவுகள் 2 கொடுப்பனவுகள் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்ட 7,500 ரூபாவும் காணப்படுகின்றது. அது 5,000 ரூபாய் மற்றும் 2,500 ரூபாய்கள் ஆகும். இந்த 7,500 ரூபாய் என்பது 15,750 ரூபாயினுள் சம்பள அதிகரிப்பிற்கு அதிகரிக்கப்படும். அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவினால் அதிகரிக்கும் போது அங்கு காணப்படும் 7,500 ரூபாய் புதிதாக மீதப்படும் பகுதியாகும். ஹர்ஷத செல்வா குறிப்பிட்ட பிஎல் இந்த சம்பளம் மாத்திரம் ஏனைய சம்பளம் பற்றி கதைக்கவில்லை. அதனால் இந்த வருடத்தில் 5,000 ரூபாவில் மீதப்படும் 3,250 ரூபாவின் 975 ரூபாவும் அதிகரிக்கப்படும். அதன்போது அரசாங்க சேவையில் பிஎல் தரத்தின் குறைந்த சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிக்கும். அதேபோல அரசாங்க சேவையில் ஒவ்வொருவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% உயரும். குறைந்தது 250 ரூபாய் வருடாந்த சம்பள உயர்வு 450 ரூபாய் வரை 80% அதிகரிக்கும். இதன்போது பிரதி அமைச்சர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஆசிரியர் சேவை, அதிபர் ஆகிய சேவைகள் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர்கள் உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினார். தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் நேற்று யாழ் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சுகவீனம் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் MK சிவாஜிலிங்கம் கடந்த டிசம்பர் மாதம் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. 88 வயதான திருத்தந்தை பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு 2 நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில், திருத்தந்தையின் உடல்நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்று அவரது மருத்துவக் குழு ஒரு நாள் முன்னதாகவே அறிவித்திருந்த போதிலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் தற்போது அறிவித்துள்ளது. இந்த சூழலில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ சமூகத்தின் உச்ச மத தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸின் மீட்சிக்காக கிறிஸ்தவ சமூகம் பிரார்த்தனை செய்ய தொடங்கியுள்ளது. தனது உடல்நிலை குறித்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்குமாறு திருத்தந்தை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரான்சின் முல்ஹவுஸ் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 3 போலீசார் காயமடைந்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் அல்ஜீரியாவை சேர்ந்த 37 வயது நபர் ஒருவர் காணப்பட்டார் என தெரிவித்துள்ள அதிகாரிகள், அவர் அல்லாஹு அக்பர் என சத்தமிட்டது என்பதை அடிப்படையாக வைத்து பயங்கரவாத குற்றம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த நபர் 2 போலீசாருக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தினார். தடுக்க முயன்ற 69 வயது போர்த்துகல் பிரஜையை குத்திக் கொன்றார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பயங்கரவாத கண்காணிப்பில் இருந்தவர். இதன் காரணமாக அவரை நாடு கடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என்பதில் சந்தேகமில்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.